அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கே கம்மியாக தான் இருந்துச்சு. சிதம்பரத்துல இருந்து ஒரு பேபி வந்து வரதா எனக்கு சொன்னாங்க. நான் ஃபோன்ல கேட்டப்போவே பேஷண்ட்டோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வர்ஸா இருக்கு. ஆக்சுவலி அது நிறமாச குழந்தை. ஆனா ரொம்ப சிக்கா இருந்தது பேபி. இன்டுபேட்டடா இருந்துச்சு. நெறைய ஆக்ஸிஜன் லெவல் தேவைப்பட்டுச்சு. லங்ஸ் வந்து ரொம்ப பேடா இருந்தது. நெறைய இஷ்யூஸ் வந்து எல்லாமே நெகட்டிவாவே இருந்துச்சு. அந்த பேபி ரிசீவ் பண்ணும்பொழுது சரி ஓகே கேட்குறாங்களேன்னு சொல்லி தான் நாங்க ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணும்போது எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. டாக்டர் பிரேம் வந்து ரிசீவ் பண்ணாரு. வென்டிலேட்டர்ல போட்டோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்ட்டா அந்த டைம்ல தான் புயல் வேற. அன்னைக்கு ஒரு நாள் நைட் அந்த பேபி சிக்காவே இருந்துச்சு அந்த டைம்ல. அப்பயும் வென்டிலேட்டர்ல தான் இருந்துச்சு. எங்ககிட்ட வந்து யுபிஎஸ் எல்லாமே இருக்கு. ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆச்சுனாலும் வென்டிலேட்டர்லாம் ஆன் ஆகி போறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அன்னைக்கு நைட் வந்து மழை பெஞ்சதுல ஹாஸ்பிட்டல்ல சுத்தி எல்லா இடத்துலயுமே தண்ணி. அந்த பேபி மட்டும் தான் இருக்கு அன்னைக்கு என்ஐசியூல. அது கூட ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களால வீட்டுக்கு போ முடியல. அதனால அவங்க நைட் கன்டின்யூ பண்ணி பேபி அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா கரண்ட் ஆஃப். அந்த வென்டிலேட்டர் மட்டும் தான் அன்னைக்கு ஓடுச்சு. உள்ளே வந்து லைட் கூட இல்ல. ஆனா பேபி ரொம்ப ரொம்ப சிக்கா இருந்துச்சு. எங்களுக்கே வந்து ஓகே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த பேபி வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணி இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹேப்பியாவே இருக்கு அந்த பாப்பா. அந்த ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு என்ன பிலீஃப் குடுத்துச்சுன்னா, எவ்ளோ சீரியஸா இருந்தாலும் அந்த குழந்தை பொழைக்குமா, பொழைக்காதா? ட்ரீட்மெண்ட் குடுக்கணுமா, குடுக்கக்கூடாதான்ற எந்த ஒரு முடிவுமே டாக்டர்ஸ் எடுக்கவே கூடாது. ஃபேமிலி கூட எடுக்கக்கூடாது. அந்த எந்த குழந்தை பொழைச்சு வெளில வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு வந்து அது ரொம்ப சீரியஸா இருந்தாலுமே, நம்மளோட கடமைய நம்ம கரெக்ட்டா செஞ்சா, பொழைக்க வேண்டிய குழந்தை தன்னால பொழைச்சு வெளில வரும். அந்த டெசிஷன் மேக்கிங்க நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம வொர்க்க மட்டும் தான் நம்ம கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா நம்பினேன்.